வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ கேன்சர் நம்மளுக்கு புற்றுநோய் இருக்கு அப்படின்னா, நமக்கு என்னென்ன தொந்தரவுகள்ல இதை கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு என்ன தொந்தரவுகள் நம்ம பிளட் டெஸ்ட், லேப் இந்த மாதிரி ஸ்கேன், எக்ஸ்ரே, பெட் ஸ்கேன்ஸ் இந்த மாதிரி போகாம நம்மளோட அறிகுறிகள்ல என்னென்னலாம் தெரியும், இதை வச்சு நம்ம கேன்சர் இருக்கோம் நம்ம டவுட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது என்னென்ன தொந்தரவுகள் அப்படின்றத மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ கேன்சர் நமக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவு இப்ப இருக்கு. இப்போ ரொம்ப பரவலா நிறைய பேருக்கு ஒரு 100 பேர்ல ஒரு கண்டிப்பா 20 பேருக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டயபெட்டிஸ் ரொம்ப ரேரா இருந்தது. அவங்களுக்கு சக்கர வியாதி ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் ரொம்ப ரேரா இருந்தது. இப்ப வீட்லயே ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அதுல 2 பேருக்கு கண்டிப்பா சுகர் இருக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல USA இந்த மாதிரி ரொம்ப அந்த கேன்சரோட இன்டென்சிட்டி அவங்களுக்கு பீப்புளுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளோட இந்தியாலயும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப கூடிடும். நம்பர் ஆஃப் பீப்புள் கேன்சர்ல இருக்கிறவங்க ரொம்ப கூடிடும். இதை நம்ம எப்படி சீக்கிரமா நம்மளோட ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முதலாவது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸ் ஆகுறோமா அப்படின்னு பார்க்கணும். எப்பவுமே நமக்கு ரெகுலரா பாக்குறவங்க டக்கு நீங்க என்ன மெலிஞ்ச மாதிரி இருக்கீங்கன்னா நீங்க வெயிட்டை செக் பண்ணுங்க. மினிமம் ஒரு 5 கிலோ, ஒரு 7 கிலோ, இந்த மாதிரி ஒரு 10 கிலோ பக்கத்துல கூட நீங்க ஒரு டிராஸ்டிக்கா ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள நீங்க வெயிட் லாஸ் ஆயிருக்கீங்கன்னா இது ஒரு கேன்சரோட ஒரு அறிகுறியா கண்டிப்பா இருக்கலாம். அதே மாதிரி நல்லா தான் தூங்குறேன், நைட் நல்லா தூங்கிடுறேன், ஆனா நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு ரொம்ப டல்லா இருக்கு, ரொம்ப வீக்கா இருக்கேன், எனக்கு ரொம்ப ஒரு அலுப்பா இருக்கு, எதுவுமே வேலை பார்க்க முடியல, இந்த அளவுக்கு அலுப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நமக்கு இது ஒரு அறிகுறியா இருக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு லைட்டா ஃபீவர் மாதிரி ஒரு ஈவினிங் மட்டும் கொஞ்சம் லைட்டா குதுன்னு காய்ச்சல் வர மாதிரியோ, இல்ல அதிகப்படியா நைட்ல பயங்கரமா ஸ்வெட் ஆகுது. யூஸ்வலா நைட்ல கொஞ்சம் கூலா தானே நமக்கு டெம்பரேச்சர் இருக்கும், ஆனா அந்த கிளைமேட்லயுமே பயங்கரமா ஸ்வெட் ஆகுதுன்னா நமக்கு இது ஒரு அறிகுறியா நமக்கு அதே மாதிரி இருக்கலாம். இன்னொன்னு நம்மளுக்கு எமோஷன்ல நிறைய பிளட் போகுது. இது உங்களுக்கு பைல்ஸ் தொந்தரவு கிடையாது, ஆனாலும் எனக்கு ரொம்ப பிளட் போயிட்டே இருக்கு, ஸோ அன்கன்ட்ரோலபிளா போகுது அப்படின்னா நமக்கு இது கேன்சரோட ஒரு அறிகுறியா இருக்கு. யூஸ்வலா கேன்சர் ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இது நமக்கு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஒருத்தவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அதை டிடெக்ட் பண்ணி நம்ம ஸ்கிரீன் பண்ணி இவங்களுக்கு டயக்னோஸ் பண்றதே கஷ்டம். ஏன்னா இது எந்த வகையான வலியை நம்ம கொண்டு வர்றது. இப்போ வலி வந்தாதானே யூஸ்வலா நம்ம அது ஒரு ப்ராப்ளமா நம்ம நினைப்போம் டாக்டர்கிட்ட போகணும்னு. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா இந்த உடல் மெலிஞ்சிட்டே வரும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நான் எவ்வளவு குண்டா இருந்தேன், இப்ப நல்லா மெலிஞ்சிட்டு வரேன், இப்பதான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆனா அது ஹெல்த்தியா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சில டயட் எடுத்து கூட ரொம்ப டிராஸ்டிக்கா கம்மியாகிறாங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி ரொம்ப டிராஸ்டிக்கா டக்குனும் நம்மளுக்கு வெயிட் கம்மியாக கூடாது. நீங்க நினைச்சுப்பீங்க நான் பண்ற டயட் தான் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது, இவ்வளவு தூரம் நான் வெயிட் கம்மியா இருக்கேன்னு. இந்த மாதிரி ரொம்ப டிராஸ்டிக்ல ஒரு 2 மாசத்துக்குள்ள ஒரு 10 கிலோ இந்த மாதிரியும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம்னா அது நல்லது கிடையாது. கரெக்டான ஒரு ப்ரோட்டீன் டயட் எடுத்து நல்ல டயட் எடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும். ரொம்ப டிராஸ்டிக்கா இருந்தாலும் அது நம்ம என்ன ஆகுது ஏன் அப்படின்றத பார்க்கணும். இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்தது நமக்கு அப்படின்னா உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிட்டு இதை நீங்க அட்ரஸ் பண்ணி இதை ஏதாவது ஒரு வகையில நம்ம ஸ்கிரீனிங் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.